இந்த ஆட்டோகிராஃப் யாரோடதுன்னு தெரியுதுங்களா? நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்டோகிராஃப் தான். இந்த ஆட்டோகிராஃபை பற்றி என்னுடைய பழைய மெமரியை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நான் அப்போ 12வது படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு மாமா வீட்டுக்கெலாம் லீவுக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்கும் போது அங்கே மாமா அண்ணன் எல்லாம் சேர்ந்து எங்களை நிறைய இடத்துக்கு சுற்றி காட்டுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சென்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர் நாங்கள் போகிறது. நான் விஜயோட தீவிர ரசிகை. நாங்கள் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டிக்கு போயிருந்தப்ப நிலாவே வா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள். விஜயோட வெறி பிடிச்ச ரசிகை நாங்கள். ரொம்ப அந்த அன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது. அப்போ ஃபோட்டோஸ்லாம் கிடையாது. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த ரசிகர்களையும் உள்ளே விடலை. கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு நோட்டு பேப்பரை கையில் கிழிச்சு எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பியும் அந்த கயிறை தாண்டி குதிச்சு போகிறாங்க. விஜய் அவர்கள் எங்கள் அண்ணனையும் தம்பியும் பார்த்துட்டு அந்த பேப்பரை வாங்கி அவருடைய உள்ளங்கையில் வச்சு அவரோட ஆட்டோகிராஃபை போட்டு கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு அண்ணன் கொடுத்தது தான் கையில். எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அனுபவம். அதை அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது திரு விஜய் அவர்கள் முதல்வர் அவர்களாக மக்கள் பணி செய்யறதுக்காக வந்திருக்காரு. இந்த தருணத்தில் எனக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை பதிவு பண்ணுறேன். அப்போது அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, யாரும் உள்ளே விடலை. இப்போது அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் போயிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுவேன்.